சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள்ல இருந்து தன்னோட ஓய்வை ரோஹித் சர்மா அறிவிச்சு அந்த அதிர்ச்சியிலிருந்தே ரசிகர்கள் மீளாத சூழல்ல இன்னொரு ஜாம்பவான் கிரிக்கெட் வீரரும் நானும் ஓய்வு பெற விரும்புறேன் அப்படின்னு பிசிசிஐ கதவுகளை போய் தட்டி இருக்காரு. அவரு வேற யாருமே இல்லை, கிரிக்கெட் ரசிகர்கள்னால கிங் அப்படின்னு கொண்டாடப்படுற கோலி தான். கோலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச கிரிக்கெட்ல 3 வகையான ஃபார்மேட்லையுமே டாமினண்டா இருந்த ஒரு வீரரா இருந்தாரு. T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் உலகக்கோப்பையோட ரோஹித் சர்மா கூட சேர்ந்து தன்னோட ஓய்வை அறிவிச்சிருந்தாரு. இப்ப ஐபிஎல்ல அவரோட ஃபார்மை பார்த்த எல்லாருமே கோலி இன்னும் கொஞ்ச நாளைக்கு கூட T20 கிரிக்கெட் கண்டிப்பா விளையாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அசுரத்தனமான ஃபார்ம்ல விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற விரும்புறதா பிசிசிஐ கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ரோஹித் சர்மா இல்லை, இப்ப நீங்களும் இல்லை அப்படின்னா டீமுக்கு பெரிய அளவில் சீனியர் வீரர்களே இல்லாத சூழல் அப்படிங்கிறது உருவாகும். அதனால நீங்க உங்களோட முடிவை மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு பிசிசிஐ அவர்கிட்ட சொல்லி அனுப்பினதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுக்கு கொஞ்சம் அது ஆஸ்வாசப்படுத்திக்கக்கூடிய சூழலை தான் உருவாக்கி இருக்கு. ஆனா இதற்கு பின்னாடி இருக்கிற நிறைய காரணங்கள் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் விராட் கோலி ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விராட் கோலியோட அண்மை காலமான டெஸ்ட் கிரிக்கெட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்திற்குரிய ஒன்னா தான் இருக்கு. ஏன்னா விராட் கோலி 2011ஆம் ஆண்டு டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாரு. 2016, 17, 18 இந்த 3 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டோட முடிசூடா மன்னனா அவர் தான் திகழ்ந்தாரு. ஏன்னா ஒவ்வொரு கேலண்டர் இயருக்கும் 1000 ரன்களுக்கு மேல அவர் கடந்திருந்தாரு. டெஸ்ட் கிரிக்கெட் மட்டும் இல்ல, அந்த சமயத்துல T20 ஆகட்டும், ODI ஆகட்டும், இது எல்லாத்துலயுமே அதிக ரன்கள் அடித்த வீரர் அந்த கேலண்டர் இயர்ல விராட் கோலியா தான் இருந்தாரு. அதனாலதான் ரன் மெஷின் அப்படிங்கிற பெயருமே அவருக்கு வந்தது. இதை தாண்டி அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 2020 அதாவது கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 5 ஆண்டுகள்ல அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல எடுத்த மொத்த ரன்கள் 2000 ரன்களை கூட கடக்கல. ஸோ இதுதான் விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்ல அவரோட ஃபார்ம் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் சொல்றதுக்கு காரணமா இருக்கு. அண்மையில நடந்து முடிந்த 2 தொடர்கள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ரொம்பவே மோசமான தொடர்களா அமைஞ்சிருந்தது. ஒன்று நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர், இன்னொன்று ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பை. இதுலயுமே விராட் கோலியோட ஃபார்ம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இந்தியாவுக்கு கை கொடுக்காத ஒன்னா தான் இருந்தது. ஸோ அதனால தொடர் விமர்சனங்களும் அவர் மேல முன்வைக்கப்பட்டுட்டு வருது. இந்த சூழல்ல தான் ரோஹித் சர்மா தன்னோட ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஆனா அதற்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா சில தினங்களுக்கு முன்னாடி இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி மாற்றம் அப்படிங்கிறது விரைவில் நடக்க போகுது அப்படிங்கிற தகவல்கள்லாம் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருந்தது. அதற்கு நடுவிலேயே இன்னொரு சர்ச்சையும் வெளியானது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யங்ஸ்டர் வேண்டாம், நான் ஒரு சீனியர் பிளேயர், எனக்கு டீமை எப்படி கைட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும், அதனால நான் மறுபடியும் கேப்டனாக விரும்புறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதா தகவல் வெளியாகிறது. ஸோ அந்த சமயத்திலையுமே 2 பேரோட பெயர்கள் தான் அடிபட்டது. ஒன்று யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா, இன்னொன்று யாருன்னு பார்த்தோம்னா விராட் கோலி. அதாவது ரோஹித் சர்மா கேப்டன்சியை கண்டினியூ பண்ண விரும்புறாரு அப்படிங்கிற மாதிரியும், விராட் கோலி தான் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட தலை சிறந்த கேப்டன்கள்ல மிகவே முக்கியமான ஒருத்தராக இருந்தார். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உள்ளூர் தொடர்களில் மட்டுமே டெஸ்ட்ல ஆதிக்கம் செலுத்திட்டு வந்தாங்க. வெளிநாட்டு மண்ணில் இவங்களால பெரிய அளவில் சோபிக்க முடியாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே உடைச்சு எரியறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது விராட் கோலி தான். ஸோ அதனால அவர் மறுபடியும் கேப்டன் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தகவல்கள் பரவிட்டு இருந்தது. ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் ரோஹித் சர்மாவோட அந்த ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருந்தது. ஸோ இந்த சர்ச்சையில் தன்னோட பெயரும் அடிபடுறது விராட் கோலிக்கு பிடிக்கல, அதனாலையும் அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததா சொல்லப்படுது. இதை தாண்டி விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கிரிக்கெட்டை தாண்டி அதிக நேரம் தன்னோட குடும்பத்து கூட செலவிடுறதை தான் அவர் விரும்புவார். ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட ஃபேமிலி கூட எங்கேயாவது கிளம்பி போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வீரராக தான் இருக்காரு. இப்போ 3 வகையான கிரிக்கெட் ஃபார்மேட்ல இருந்து அவர் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கும் முக்கியமான காரணம் என்னன்னா அதுதான் சொல்லப்படுது. அதாவது அட்லீஸ்ட் T20 விளையாடல அப்படின்னா அந்த கேப்பாவது நமக்கு கிடைக்கும், நம்ம ஃபேமிலி டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ டெஸ்ட்டும் விளையாடல அப்படின்னா இன்னும் நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய டெஸ்ட் தொடரில் விளையாட வேண்டியதாக இருக்கு அடுத்த கேலண்டர் இயரை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த டைம் எல்லாம் தனக்குரிய அதாவது ஃபேமிலிக்கான டைமாக மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் விராட் கோலிக்கு இருக்கிறதாகவும், அதனால அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற முடிவெடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் பிசிசிஐ தன்னோட முடிவை மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு விராட் கோலி கிட்ட சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பா இப்போதைக்கு விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து தன்னோட ஓய்வை அறிவிக்க மாட்டாரு அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட நம்பிக்கையா இருக்கு.